போகிறது என்னென்னா குக்கிங் vlog தான் காட்ட போகிறேன். அதுலேயும் எங்கள் ஊரில் எங்கள் அம்மா ஊரில் சொல்கிற பாதாம் பூரி அப்படின்ற ரெசிபி தான் காட்ட போகிறேன். ரெசிபி பார்த்துட்டு வரலாமா? வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து போட்டுக்கிறேன். இது போடுறதுக்கு முன்னாடியே நான் கேஸ் மேலே 150 கிராம் அளவுக்கு நெய் சூட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட நெய் இல்லை அப்படின்னா குக்கிங் ஆயில் எது இருக்கோ அது சூடு பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 கப் போட்டாச்சு. இப்போ நான் சூடாக இருக்கிற நெய் எடுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், எது போட்டாலும் சரி சூடாக இருக்கும் போது பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா அது சூடாக இருக்கணும். அப்போ தான் நம்ம எண்ணெயில் அந்த பூரி எடுக்கும் போது நல்லா உப்பி வரும். நெய் எதுக்கு போடுறோன்னா அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் நெய் போட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுக்கோங்க. இதில் நான் மறந்துட்டேன் போடுறது. நீங்கள் மறக்காமல் ஒரு பிஞ்சு சால்ட் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒட்டணும். அது மாவு ஒன்றுக்கு ஒன்று நல்லா ஒட்டி வரணும். அந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இப்போவே தண்ணி ஊற்றி பிசையாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி எனக்கு சொல்லிக் கொடுத்தது எங்கள் அம்மா தான் சொல்லிக் கொடுத்தாங்க. ஆக்சுவலி எங்கள் சொந்த ஊர் கர்நாடகாவில் மைசூர் பக்கத்தில் இருக்கிற மாண்டியா. இதுதான் எங்கள் சொந்த ஊர். நான் பிறந்தது வளர்ந்தது பெங்களூரில். இப்போ இருக்கிறது சென்னையில் இருக்கேன். இந்த ரெசிபி எனக்கு அவங்க அம்மா சொல்லிக் கொடுத்தாங்க. எங்கள் அம்மா ஊரில் இது பாதாம் பூரி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே தமிழ்நாட்டில் என்ன சொல்லுவாங்கன்றது எனக்கு தெரியல. அப்படி உங்களுக்கு இதோட பேர் தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி வருது. இந்த மாதிரி நல்லா ஒட்டி வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி வரணும். அப்போ தான் அது கரெக்டாக வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பிசைஞ்சாச்சு. நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டே தண்ணி ரொம்ப ஊற்றி பிசையாதீங்க. ஏன்னா எக்ஸ்ட்ராவாக வந்துச்சுன்னா மைதா மாவு இல்லையா, பிசுன்னு ஆகிடும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வச்சு ஊற்றிக்கோங்க. இந்த இது எப்படி இருக்கணும்னா சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைகிறீங்க சாஃப்டாக, அதே மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இதுதான் என்னோடய ஸ்டார்டிங்லேருந்து இப்போ தான் ஒரு 4th வீடியோ அப்படின்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ரெசிபியாக போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் கலருக்காக மஞ்சத்தூள் போடுறேன். உங்களுக்கு வேறு கலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேசரி பவுடர் கலர் இருக்கும் இல்லையா, அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் எப்பவுமே கலருக்கு மஞ்சத்தூள் தான் யூஸ் பண்ணுவேன். அது நான் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். அப்போ தான் நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா ப்ரெஸ் பண்ணி பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு பூரி லேயராக நல்லாயிருக்கும். இப்போ நான் பிசைஞ்சு எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பிசைஞ்சு விட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி வந்திருக்கு. இப்போ பாருங்கள், சப்பாத்தி போடுற அளவுக்கு கரெக்டாக வந்திருக்கு. இதை நான் ஒரு 15 மினிட்ஸுக்கு அப்படியே வச்சிடுறேன் ஒரு பவுலில் க்ளோஸ் பண்ணி. மைதா மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சுகர் சிரப் செய்கிறேன். நான் 2 கப் மைதா எடுத்ததுனால 2 கப் சுகர் எடுத்துக்கிறேன். எப்போவுமே மைதா எவ்வளோ குவான்டிட்டியில் எடுக்கிறீங்களோ அதே குவான்டிட்டியில் சுகர் எடுத்துக்கோங்க. நான் 2 கப் சுகருக்கு 1.5 கப் தண்ணி எடுத்து ஊற்றிக்கிறேன். பாகு செய்கிறது பேசிக்காகவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நான் கேஸ் மேலே வச்சு சூடு பண்ணிக்கிறேன். இது நல்லா கொதித்து வரட்டும். அப்பப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா கொதித்து வந்துடுச்சு. இப்போ ஒரு 4 இல்லை 5 ஏலக்காவை எடுத்து தட்டி இதில் போட்டுக்கோங்க. ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அந்த ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா அது கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா கொதித்து வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சர்க்கரை பாகுக்கு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது.
அது எப்படி தெரியும்னா, நான் முன்னாடி நெக்ஸ்ட்டு வர வீடியோவில் நான் அடுத்தடுத்து நான் காட்டுறேன். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ வந்து வரல அது. அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒரே ஒரு கோடு வரணும். அப்படி வந்தால் தான் அது ஆயிருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், இதில் ஒரு கோடு வருது. ஸோ இது பார்க்க வந்து கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பக்கத்தில் வச்சுக்கிறேன். இது வந்து நீங்கள் பூரி எண்ணெயிலேருந்து போடும்போது இதுக்கு எப்போவுமே கொஞ்சம் சூடாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி சூடு ஆறி போயிடுச்சுன்னா சூடு பண்ணிக்கோங்க. இப்போ மைதா மாவு எடுத்திருக்கேன். பூரிக்கு கொஞ்சம் அது வந்து நல்லா தட்டிக்கோங்க. அது எவ்வளோ தட்டுறீங்களோ அவ்வளோ வந்து லேயர் நல்லா வரும் பொஃப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் உங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில், நம்ம வீட்லேயும் சரி, உங்கள் வீட்லேயும் சரி, எல்லார் வீட்லேயும் சின்ன பசங்க, சின்ன பொண்ணுங்க, காலேஜ் போகிறவங்க, ஸ்கூலுக்கு போகிறவங்க, வேலைக்கு போகிறவங்க இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. ஸ்கூலுக்கு போகிறவங்கக்கிட்ட ஃபோன் இருக்காது. பட் காலேஜு அண்டு ஜாபுக்கு போகிறவங்க, வெளியே போகிறவங்கலாம் கண்டிப்பாக செல்ஃபோன் இப்போ யூஸ் பண்ணுவாங்க. அது பேசிக் நீட்ஸ் ஆகிடுச்சு. அந்த மாதிரி பொண்ணுங்க, லேடிஸ் இருக்கிறாங்கன்னா உங்கள் வீட்டில், அவங்களுக்கு வந்து தமிழ்நாடு காவல்துறை மூலமா தமிழ்நாடு காவல் உதவி ஆப் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சுருக்காங்க. அந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி கொடுங்க. அதனால என்ன யூஸ்னால், இப்போ நம்மளே பார்க்குறோம், செகண்டுக்கு வந்து ரேப் கேஸ் வருது, ஹராஸ்மெண்ட் வருது, அதே மாதிரி ரொம்ப மொலஸ்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி கேஸஸ்லாம் நிறைய வந்துட்டுருக்கு, கம்ப்ளைண்ட்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வீட்டு பொண்ணுங்களை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்றதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் இது வந்து பண்ணியிருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை வந்து அவங்களுக்கு டவுன்லோட் பண்ணி கொடுங்க. இது ரொம்ப ஈஸியான வே தான் யூஸ் பண்ணுறது கூட. ஃபோனை 3 டைம் ஷேக் பண்ணாலே அவங்களுக்கு போயிடும், காண்டாக்ட் போயிடும். எமர்ஜென்சி கால் கூட ஒரு பட்டன் இருக்குது, அதை ப்ரெஸ் பண்ணால் கூட அவங்க எமர்ஜென்சி காண்டாக்ட் பண்ணிக்கலாம். எங்கே இருந்தாலும் உடனே வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. இதை உங்கள் வீட்டில் இருக்கிற பொண்ணுங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா தட்டியாச்சு. இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை எதுக்காக கட் பண்ணுறேன்னா, ஒரே ஷேப்பில் வரணும் அப்படின்றதுக்காக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா உருட்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி உருட்டிக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் தட்டுறதுக்கு. இதே மாதிரி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பேசிக்காகவே நான் சொல்லணுன்றது இல்லை, உங்களுக்கே தெரியும். சப்பாத்தி மாவு, பூரி மாவுக்கெல்லாம் நிறைய பேர் நிறைய பண்ணியிருப்பீங்க. அதே மாதிரி பண்ணி தட்டிக்கோங்க. இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து கடாய் ஈரமாக்கு, அதனால சூடாகிறதுக்கு வச்சுருக்கேன். அது சூடாகி வந்ததுக்கப்புறமா எண்ணெய் எடுத்து ஊற்றிக்கிறேன். நான் இன்றைக்கி ஃபார்ச்சூன் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம வீட்டில் எப்போவுமே ஃபார்ச்சூன் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது. உங்கள்கிட்ட என்ன எண்ணெய் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் 1 லிட்டர் ஊற்றிக்கிறேன். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணும்போது எப்போவுமே எண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாக ஊற்றிட்டு அதில் ஃப்ரை பண்ணுங்கள். கம்மியாக ஊற்றுனீங்கன்னா அது வந்து எண்ணெய் நிறைய பிடிச்சிரும். அப்போ வந்து சாப்பிடும்போது ஆயிலெல்லாம் இருக்கும். வடையாக இருக்கட்டும், பஜ்ஜியாக இருக்கட்டும், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஆயிலை ஊற்றி அதில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா எண்ணெய் இல்லாமல் இருக்கும், நல்லாயிருக்கும். எண்ணெய் சூடாகிறதுக்கு வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம பூரிக்கு தட்டுறோம் இல்லையா, அதே மாதிரி தட்டி வச்சுக்கலாம். இது எப்படி இருக்கணும்னா, நம்மளுக்கு வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது. சப்பாத்தி கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். கன்சிஸ்டன்சி வந்தால் போதும். இதே அளவுக்கு பண்ணிக்கோங்க. சுத்தளவு வந்து பூரிக்கு செய்கிறோம் இல்லையா, அதே சுத்தளவுக்கு வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாலாம் வேணாம். மாவு கூட பூரி அளவுக்கு எடுக்காமல் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் வந்து எட்ஜில் வந்து அந்த 4 லேயருக்கு எட்ஜில் வந்து நான் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கிறேன். ஏன்னா எண்ணெயில் போடும்போது அதை பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக ப்ரெஸ் பண்ணி போடுறேன். இப்போது நான் இதை ட்ரையாங்கிள் ஷேப்பில் மடிச்சுட்டு இந்த மாதிரி இதுவில் மட்டும் 75% மட்டும் நான் அதை ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த 4 லேயரில் வந்து நான் ப்ரெஸ் பண்ணலை, நீங்களும் பண்ணாதீங்க.
ஃப்ரெண்ட்ஸ், நான் அந்த ஆப்பை பற்றி சொன்னேன் இல்லையா, அந்த ஆப்பை வந்து நான் உங்களுக்கு இந்த குக்கிங் வீடியோ முடிஞ்ச லாஸ்ட்டில் வந்து நான் உங்களுக்கு அதை ஃபோட்டோவாக ஷேர் பண்ணுறேன். அதோட லிங்க்கை வந்து நான் கமெண்ட் பாக்ஸில் போடுறேன். நீங்கள் அது டவுன்லோட் பண்ணி கொடுங்க, அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். எப்போவுமே நம்மளாலேயே பொண்ணுங்களை பாதுகாக்க முடியாது. இதனாலே நான் எமர்ஜென்சிக்கு யார் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்காம நம்ம பொண்ணுங்களே முன்னாடி வந்து அது நம்ம இது பண்ணிக்கலாம், நம்ம சேஃப்டிக்கு பார்த்துக்கலாம். அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இதே மாதிரி பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த எட்ஜில் ப்ரெஸ் பண்ணுறது மட்டும் மறந்துடாதீங்க. அதை ப்ரெஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா அது வந்து ஃபுல்லாக மடிப்பு வந்து வராது, விரிஞ்சிக்கும் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம். அவ்வளோதான், எல்லாமே இதே மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நான் இதை எடுத்து எண்ணெயில் போட்டுக்கிறேன். இது போடும்போது எப்போவுமே 1 by 1 போடாதீங்க. அது போட்டு ஒன்று மேலே வந்ததுக்கப்புறமா இன்னொன்று போடுங்க. இப்போ நல்லா திருப்பி விட்டுக்கிறேன். இது வந்து ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியமாக வச்சு தான் நான் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து நான் மஞ்சள்தூள் போட்டதுனால இங்கே பாருங்கள் லைட்டாக எல்லோ கலர் வந்திருக்கு. உங்களுக்கு வேண்டாம் எல்லோ அப்படின்னு நினச்சிங்கன்னா வேறு ஃபுட் கலர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சில்ட்ரன்ஸுக்கு கொடுக்கும்போது மஞ்சள்தூளே போட்டுக்கோங்க, ஹெல்த்துக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஈவினிங் டைமில் கூட சில்ட்ரன்ஸுக்கு ஸ்நாக்ஸாக நீங்கள் இது பண்ணி கொடுக்கலாம். வெறும் 30 மினிட்ஸில் செய்கிற மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக முடிச்சிடலாம். இது மைதா மாவு சுகர் மட்டும் வச்சு பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் நல்லா உப்பி வந்திருக்கு, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த எட்ஜிலலாம் கொஞ்சம் திருப்பி ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ணாதீங்க, ஏன்னா ஒடிஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எண்ணெயிலேருந்து எடுத்ததுக்கப்புறம் நான் டிஷ்யூ பேப்பர் மேலே போட்டுக்கிறேன். ஏன்னா அந்த எக்ஸஸ் ஆயிலெல்லாம் இருந்ததுன்னா டிஷ்யூ பேப்பர் உறிஞ்சிடும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஷேப் வந்து கரெக்டாக ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்திருக்கு. உங்களுக்கு அப்படி ட்ரையாங்கிள் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட வேறு ஷேப்பில் நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். அப்படி நீங்கள் பண்ணி கொடுக்கும்போது சில்ட்ரன்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சி சாப்பிடுவாங்க. இது எடுத்ததுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட்ஸ் நான் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் சுகர் சிரப்பில் போட்டுக்கிறேன். இது எதுக்காகனா அந்த எண்ணெய் வந்து எல்லாம் ஃபுல்லாக இதாகணும், உரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 30 செகண்ட்ஸ் வெளியே வச்சுட்டு இப்போ நான் சுகர் சிரப்பில் வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ப்ரெஸ் பண்ணி போடாதீங்க, உடஞ்சிரும். லைட்டாக அதை அப்படியே திருப்பி விடுங்க, 2 பக்கமும் சுகர் சிரப் போகணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நீங்கள் இப்படியே சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா தேங்காவை மேலே துருவி விட்ட தேங்காவை மேலே உதிரிட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி போட்டு சாப்பிட்டா கூட டேஸ்ட்டு வந்து நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி பார்த்தாச்சு. ரெசிபி பார்த்ததுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்து சொல்லலைன்னா எப்படி, நல்லா இருக்காது இல்லையா? ரெசிபி டேஸ்ட்டு பார்த்து சொல்கிறேன், வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸியாக க்ரன்ச்சியாக டேஸ்ட்டு சூப்பராக வந்திருக்கு. உங்கள் வீட்டிலும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பிடிக்கும். அப்படி பிடிச்சதுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள்.
வீடியோ பிடிச்சிருந்துன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த vlogல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.